அப்பம் நானே என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளின் செய்தியை நம்ம கவனிக்க இருக்கிறோம். எல்லாம் தெரிந்த வசனம் தான், எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிந்த நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க வேதத்தை ஓரளவு வளர்ந்து தேவனை தெளிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு தெரிந்த வசனம் தான் நம்ம நினைச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்க வந்தாரோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ மனுஷன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைக்காய் என் வாயை என்று திறந்து கொண்டிருந்தேன். அங்க பாருங்க, அந்த படத்துல சின்ன பறவைகள்லாம் எப்படி குஞ்சுகள்லாம் வாயை திறந்து இருக்குது. அது மாதிரி தேவ மனுஷன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தைக்காக என் வாயை என்று திறந்திருந்தேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறா, உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன். தேவனே, என் ஆத்துமா மீது வாஞ்சையாய் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஸோ நம்ம தாகமாய் இருந்தா நம்ம என்ன செய்வோம், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிற தேவன். நம்ம அப்பதான் நம்ம திருப்தியாக போக முடியும். சரி, இந்த நாளிலே ஜீவ அப்பம் நானே என்கிற தலைப்பின் கீழாய் பார்ப்போம். இயேசு பிரசங்கம் பேசிக்கொண்டிருக்கிறார். 7 அப்பத்தை 4000 பேருக்கு பங்கிட்ட பொழுது இயேசு சொல்றார், இவர்கள் 3 நாளா என் பாதத்துல என்னுடைய சமூகத்துல வந்து ஆகாரம் புசிக்காம இருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணாருன்னா 1 மணி நேரம் ஆச்சுன்னா போர் அடிக்குது, டைமை பார்க்குறோம், அப்படி இப்படி சமையல் பண்ணணும் எங்கெல்லாம யோசிக்கிறோம். இயேசு 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பவுல் பிரசங்கம் பண்ணா ஒருத்தர் தூக்கம் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ இயேசு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி 5 அப்பம் 2 மீனை பங்கு கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து தேவ பிள்ளைகள் எல்லாம் வந்து அங்க வனாந்தரமான இடமா இருக்குது, ஒரு தனிமையான இடத்துல எல்லாரும் அந்த காலத்துல வந்து சேர்ந்து இயேசுவின் பாதத்துல இருந்து அவ்வளோ நேரம் செய்தியை கேட்டவன். நம்மளாம் எதுக்காக வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தோம். சரிதானே? பாருங்க, இப்ப நம்முடைய ஸ்டாண்டர்ட் எங்க, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதையும் நம்ம பார்க்கணும். இது மாதிரி எல்லாரும் வந்து இயேசுவின் பாதத்துல இருந்து சத்தியத்தெல்லாம் கேட்டு முடிச்சவங்க. இயேசு சரின்னு முடித்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு 2 மீனெல்லாம் பங்கிட்டு கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டு இயேசு தனியா போயிட்டு, இவர் வந்திருந்தார் வேறொரு கடல் கடையை திறந்து இங்க கப்பர்நௌம் திபேரியா கடல் ஓரமா தான் வந்து இந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு மறுபடி கப்பல் ஏறி, என்ன சீசரெல்லாம் கப்பல் ஏறி போயிட்டாங்க, கடலை கடந்து மறுபடி அவர் கப்பர்நகூமுக்கு போயிட்டார். இந்த ஜனம் தேவனுடைய செய்தியை, தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனுடைய செய்தியை கேட்டவங்க 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு புசித்த இந்த மகிமையான இதெல்லாம் ருசித்து சாப்பிட்டவர்கள் என்ன செய்றாங்க, இயேசுவை தேடிக்கிட்டு போறாங்க. இயேசுவை தேடிக்கிட்டு கப்பல் ஏறி கடலை கடந்து அடுத்த கரைக்கு போயிட்டு இயேசுவை தேடிக்கிட்டே வர்றாங்க. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் அவருக்கு வந்து கேட்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு முன்னால சொல்றாரு, ஐயா நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி படகு ஏறி வந்து இயேசுவை தேடிக்கிட்டே வர்றாங்க. நம்மளாம் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க தானே, ஆண்டவர் சமூகத்தை தேடுற பிள்ளைங்க தானே. இப்ப இயேசுவை தேடி கடல் கடந்து வந்து ஆர்வமா வந்து, ஏசப்பா நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னா என்ன அர்த்தம், நாங்க தேடி தேடி பார்த்து கடைசியில வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கடல் கடந்து வந்து இவங்க கேக்குறாங்க. அப்போ இயேசு சொல்றது பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, ஒரு அதிசயமான தேவன் நம்மத்திலே இருக்கிறார், அற்புதம் செய்கிற தேவன் இருக்கிறார், ஒரு மகிமையின் தேவன் இருக்கிறார். 5 அப்பத்தை 5000 பேருக்கு புசிக்க வைத்தவர், இந்த வனாந்திரத்திலே எங்களை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க வரலன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் அற்புதம் கண்டதினால் வரல, ஒரு அற்புதத்தின் தேவனை தேடி நீங்கள் வரவில்லை, நீங்கள்
அப்பம் புசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள். நீங்க ருசியாக ஒரு அப்பத்தை சாப்பிட்டீங்க, மீனை சாப்பிட்டீங்கல்ல, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. இந்த இயேசு கிட்ட போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். ஆர்வமா தேடி கடல் கடந்து வந்து உம்மை தேடி வந்திருக்கிறோன்னு சொல்லி இயேசுவின் பாதத்துல இருந்து உபதேசம் கேட்ட பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க. ஆனா இயேசு அவங்கள சொல்றாங்க, இயேசு சரியா சொல்லுகிறார். நீங்க யாருன்னு சொல்ற, என்னன்னு சொல்றாரு? நீங்கெல்லாம் சாப்பாட்டு ராமன்கன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இயேசுவை தான் ஆலயத்துக்கு தேடி வந்திருக்கிறோம், இயேசுவை சமூகத்துக்கு தான் வந்திருக்கிறோம், இயேசுவின் ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், இயேசு பின்னால தான் வந்தோம். இயேசு எங்கள் அற்புத 5000 பேரை போஷித்த அந்த இயேசு பின்னாலே தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்றாரு, நீங்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதுனால தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன சொல்றாரு? ரொம்ப கவனமா கவனிச்சாதான் நமக்கு மெசேஜ் புரியும். சரிதானா? படிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இயேசு சொன்னார். என்ன சொன்ன வசனத்தை நல்லா கவனிங்க. சரிதானா? நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக கடல் கடந்து வந்திருக்கிறீங்க, தேடிக்கிட்டே வர்றீங்க, என் பின்னாலே வர்றீங்க. இயேசு பின்னால வருகிற கூட்டத்தை இயேசு சொல்லுகிறார், நீங்க ஏன் வர்றீங்க தெரியுமா? ஆசீர்வாதம். வாழாகாம தலையாக்கிடுவீங்களா? எங்களுக்கு கார் கிடைக்குமா, எங்களுக்கு பங்களா கிடைக்குமா, இந்த இயேசு பின்னால வந்தா என்ன கிடைக்கும்? இப்படிதான் கிறிஸ்தவத்துல 90% இருக்கிறாங்க. இயேசு சொன்னார், கடல் கடந்து உபதேசத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் இயேசு பின்னால வந்தா இயேசு சொல்றாரு, நீங்க என்ன தேடி வரல, என்ன கிடைக்கும்னு தான் வந்தீங்க. நம்மளை ஸ்டேஜை பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தை நீங்க உரிச்சு பார்ப்பீங்கன்னா, எதற்காய் ஜெபிக்க போறாங்க, எதற்காய் உபவாச கூட்டம், எதற்காய் கடந்து கடந்து போய் அங்கே அந்த ஊருக்கு சென்று இந்த கூட்டங்களுக்கு சென்று எதற்காய் போகிறார்கள் என்றால், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் அப்பம் சாப்பிட்டு புசித்ததுனால தான் என் பின்னால ஓடி வர்றீங்கன்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காகலாம் இந்த ஓட்டெல்லாம் ஓடாதீங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரையிலும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. நீங்க உங்க ஓட்டம், உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய ஜபத்து கூட்டத்துக்கு போறேன், இது பண்றேன், ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றேன், ஜெபிக்க போறேன், உபவாசிக்க போறேன், இப்படி எல்லாம் வருகிறது எதுக்காக இருக்க வேண்டும்? நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காக தான் கிரியை நடப்பிக்கணும் சொல்றாரு. சரிதானா? அப்ப 2 போஜனத்தை சொல்றாரு. ஒரு சாப்பாடு அழிந்து போகிற போஜனம், இன்னொன்னு அழியாத போஜனம், அது நித்திய ஜீவனில கொண்டு சேர்க்க வல்லமை உள்ள போஜனம். நீங்க அதுக்காக வேலை செய்யுங்க, இதுக்காகலாம் ஓடி ஓடி தேடி வராதீங்க. நீங்க யாருன்னு இயேசு சொன்னார். நாம நிதானிக்கணும். நான் இயேசு பின்னால எதுக்கு வந்தேன்? என் உற்சாகம் எதை சார்ந்திருக்கிறது? என் பலன் எதை சார்ந்திருக்கிறது? என் ஆசீர்வாதங்கள் அல்ல. முதலாவது இதை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு பாருங்க. இங்க சொல்றாரு, அதை மனுஷகுமாரன் கொடுப்பார் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, செமிகோலன் போட்டிருக்காரு. அது ஏன் போட்டார் தெரியுமா? அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார், என்டார்ஸ் பண்ணியிருக்கிறார், அப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் தெரியுமா? இயேசு போய் ஜாதிகளுக்கு அழியாத போஜனத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவை தேவன் என்டார்ஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி, பிதாவாகிய தேவன் அவரை முத்தரித்து, இவர்தான் அழியாத போஜனத்தை தருகிறவர். 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிச்சாரே, அந்த போஜனம் அல்ல,
5 அப்பம் 5000 பேரை போஜிக்க வல்லமை உள்ளதாய் மாறினதே அந்த அழிந்து போகிற அப்பத்திற்காய் அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காக என் பின்னால வாங்கன்னு இயேசு சொன்னார். அதுக்காக என்ன தேடுங்க, நான் அதற்காக தான் இருக்கிறேன், அந்த போஜனம் கொடுக்க வந்தேன். பாருங்க எவ்வளவு நம்ம இயேசு கிட்ட போன அற்புதமா நம்மளுடைய காரியத்தெல்லாம் பெருசாக்கிடுவார். ஆமா, ஆனா அதுக்காக ஓடி வரக்கூடாது. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க வல்லமை உள்ள தேவன், ஆனா அதுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை பண்ணுங்க. பிதா அதற்கு அவரை லைசன்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கார், அவரை அப்ரூவ் பண்ணி பிதா அவரை முத்தரித்து இந்த நித்திய ஜீவனுக்கான போஜனத்தை கொடுத்துட்டு தான் அனுப்பி விட்டேன்னு சொன்னார். சரிதானே? 28ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ அவங்க கேட்கிறாங்க, ஐயா நித்திய தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கணும், நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. இப்ப நாம அப்படிதான் செய்யணும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்தா நாங்க அழிந்து போகிற போஜனத்துக்காக ஓடக்கூடாது, நாடக்கூடாது. எங்க ஓட்டம் சாட்டம் பாட்டம் எல்லாம் அழிந்து போகிறதுக்காக அல்ல, இம்மைக்காக மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு அல்ல, கல்யாணத்துக்கு அல்ல, கல்லறைக்கு அல்ல, உயர்வுக்கு அல்ல, அதற்காக அல்ல. நாங்க நித்திய ஜீவன் வரை தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இவங்க செய்யறதுக்கு ரெடி. ஏன்னா கப்பல் ஏறி கடல் கடந்து போராட்கள், உபவாசிக்கணுமா உபவாசிக்கிறோம், ஜபம் பண்ணணுமா ஜபம் பண்றோம், தோத்திரம் பண்ணணுமா போடுறோம், எல்லாத்துக்கும் ரெடி. இப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் ஒரு வேலை செய்ய சொன்னீங்கல்ல ஆண்டவரே, அது என்ன நாங்க செய்யணும் சொல்லுங்க, நாங்க செஞ்சிடறோம், ரெடியா இருக்கிறோம். நாங்க அசால்ட்டா கப்பல் ஏறிய வந்து உண்மை தேடிக்கிட்டு வர்றோம். நாங்க நித்திய ஜீவன் வர இருக்கிற ஒரு போஜனம் தருவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய இருக்கிறது என்றார். ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிட்ட போனா ஜீவ அப்பம் கிடைக்கும், நித்திய அழியாத நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்க்க வல்லமை போஜனம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்டவரை விசுவாசிக்கணும். இயேசு கிட்ட போனா அழியாத மகிமையை நான் பெற்றுக் கொள்வேன், அழிந்து போகிற மகிமைக்காக அல்ல, அழியாத மகிமைக்கென்று நான் இயேசுவின் பின்னால் போய் கொண்டிருக்கிறேன், அதை இயேசு தருவார் என்று சொல்லி அதை நீங்க நம்பி விசுவாசித்தா போதும்னு சொன்னார். நீங்க அதை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாது தேவனுக்கு. அடுத்த வசனம் சொல்றாரு, அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? இயேசு இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? 5 அப்பத்தை 5000 பேருக்கு, 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து அற்புத மகிமையின் தேவன் பின்னால வந்திருக்காங்க. இவங்க என்ன கேட்கிறாங்க, ஒரு நித்தியமான ஆகாரத்தை தரப்போறீங்களாமே, சரி நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும், விசுவாசிக்கும்படி. அழியாத போஜனம் தருகிறவரா நீங்க, அழியாத போஜனம் தர வர்றவா, அப்போ நாங்க விசுவாசிக்கும்படி ஒரு அடையாளங்க. அற்புதத்தையே பார்த்துட்டு வந்தவங்க தான் பேசுறாங்க. இப்ப என்ன அடையாளம் வேணுமா? நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்தை தருகிறவர் தான் நீர்னு நாங்க நம்பணும்னா அதற்கான ஒரு அடையாளத்தை தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு மறுபடியும் அதற்காக பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 32ஆம் வசனத்துல சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், தேவ தூதர்கள் புசித்த மன்னாவை கொடுத்தார்.
அதை மோசே கொடுக்கவில்லை. பரலோகத்தின் தேவன் தான் அந்த மன்னாவை கொடுத்தார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் பிதாவே அந்த ஆகாரத்தை கொடுக்கிறவர்னு சொல்றாரு. சொல்லிட்டு 33ஆம் வசனத்துல சொல்றாரு, படிங்க. வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனருடைய அப்பம் என்றார். மன்னாவை கம்பேர் பண்றாரு. மன்னாவை கம்பேர் பண்ணிட்டு பழைய ஏற்பாட்டில் நீங்க ஏற்கனவே ஒரு அற்புதம் பார்த்துட்டு வந்த ஆள் யார் தெரியுமா? 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு போஷித்ததை பார்த்துட்டு வந்த ஆளு. பழைய ஏற்பாட்டில் வானத்தின் மன்னாவைனால தேவ ஜனங்களை திருப்தி செய்தார் அதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். அழியா கவனிங்க, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை இதா உங்களுக்கு கொடுக்கிறார்னு சொல்றாரு. இப்ப மகிமையான உலகத்துக்கு என்னத்தை கொடுக்கிறது? அழிவு இல்லாத வாழ்வை, ஜீவனை கொடுக்கிற அப்பம். அந்த அப்பம் இதை தேவனே உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் அருளி அப்பம் என்னது? சாதாரண அப்பம் இல்ல, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம்னு சொல்லிட்டு 34 சொல்கிறாரு. அவங்க கேட்கிறாங்க, அப்படியா? ஜீவனை, உயிரை கொடுக்கிற அப்பமா, உயிரை கொடுக்கிற ஆகாரமா, அந்த உயிர் வாழ்வை கொடுக்கிற அந்த ஆகாரம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அந்த அப்பத்தை 34. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இப்ப நாங்க சாப்பிட்டது 5 அப்பம், மீன் ருசியா இருந்துச்சு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி. அது வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜீவ அப்பம் வேண்டும். எங்களுக்கு ஒரு அந்த அப்பத்தை நீர் எப்பொழுதும் எங்களுக்கு தரணும்னு சொன்னாங்க. எப்பொழுதும் எனக்கு தர. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அசைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, இந்த அப்பமா இப்படி ஒரு மகிமையான அழிவில்லாத அப்பம் இருக்கிறதா? அதை பிதா தருகிறாரா? ஓ, அந்த அப்பத்தை எங்களுக்கு எப்போதும் தாங்க, எப்பொழுதும் எனக்கு தாங்க என்று சொன்ன உடனே அடுத்த வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இயேசு சொல்றாரு, வந்துட்டீங்களா? உங்களுக்கு வேணுமா அந்த அப்பம்? ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை என்னிடத்துல நீ வந்தா ஒரு காலம் பசி அடைய மாட்டாய், ஒரு காலம் தாகம் அடைய மாட்டாய். இயேசு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. பிதாவரை அதற்காக முத்தரித்திருக்கிறார். இந்த அப்பத்தினிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான். இந்த அப்பத்தினிடத்துல வருகிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். இப்படி மகிமையின் அப்பம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது என்று இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 55 1-2 என்ன தெரியுமா சொன்னாரு? ஓ, தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் வாங்க, பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி புசியுங்கள், பானம் பண்ணுங்க. திருப்தி செய்யாத ஆகாரத்துக்காக உங்கள் பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று சொல்லி நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. காலையில சாப்பிட்டா சாயங்காலம் வெளியே போற அந்த ஆகாரம் அல்ல, ஜீவ அப்பம் அதை நான் தருகிறேன் என்று சொல்லிட்டு நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா, இது சரீரத்துக்கான அப்பம் அல்ல, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறார். இது ஆத்துமாவுக்கான ஆகாரமாய் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை, அந்த ஆத்துமா, தெய்வத்தை தேடி வருகிற ஆத்துமா
கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படி தெய்வத்தின் இடத்துல வருகிறவன் என்ன சொல்வான்? எனக்கு குறைவில்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் என்று சொல்லி அப்படி அவன் இளைப்பாறுதல் அடைந்தவனாயிருப்பான். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடைவது இல்லை, ஒரு காலம் தாகம் அடைவதும் இல்லை. உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களினால் அது மகிழ்ச்சியாயிருக்கும். நான் எந்த ஆகாரத்தை உண்டு கொண்டிருக்கிறேன்? என் ஆத்துமா தேவனிலே மகிழ்ந்திருக்கிறதா? என் ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களை உண்டு கொண்டிருக்கிறதா? இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை நான் புசித்துக் கொண்டே இருக்கிறேனா என்பதை நான் நிதானிக்க வேண்டும். அதற்காகவே பிதா இயேசுவை அனுப்பினார். பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை கொடுத்தார், ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டு இப்ப இயேசு கம்பேர் பண்றாரு. 58ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் மரித்தார்கள். யாரு? மோசே, எலியா, பழைய அந்த மோசே, அந்த யோசுவா, இவர்கள் மன்னாவை சாப்பிட்டவர்கள். தேவ தூதர்கள் அப்பத்தை வானத்தில் இருந்து சாப்பிட்டார்களே, அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். ஆனா இப்ப வந்திருக்கிறது அதை விட மகிமையான ஜீவ அப்பமாயிருக்கிறது. அந்த மகிமை வானத்திலிருந்து தேவ மனு மக்களை போஷித்த அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எந்த மன்னாவே டாப் மோஸ்ட், தூதர்கள் சாப்பிட்டுக்கிற அப்பம், பரலோகத்தின் அப்பத்தை சாப்பிட்டதே சொல்றாரு, அது மாதிரி கூட கிடையாது, அதை சாப்பிட்டவங்க கூட மரித்தார்கள் என்று சொல்லிட்டு சொல்ற. 58 படிங்க. வானத்தில் இறங்குறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இப்ப இயேசு அவ்வளவு மகிமையா சொன்னார். அந்த அவங்களாம் மன்னாவை சாப்பிட்டாங்கப்பா, இது சாதாரணம் அல்ல, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இயேசு 2 ஆகாரத்தை பத்தி பேசுறேன். நீங்க சாப்பாட்டுக்காக வர்றீங்க, உங்க தேடுறது எல்லாமே ஆசீர்வாதம், கல்லறை தோட்டம், கல்யாணம், கச்சேரி, இதே தான் ஓட்டிக்கிட்டு வர்றீங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காய் கிரியை நடப்பிக்காதீங்க. அழியாது நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க. பிதா அதை தருவார்னு சொல்லிட்டு ஜீவ அப்பம் நானே, மன்னாவை சாப்பிட்டவங்க கூட மரித்து போனார்கள். இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை சொல்லிட்டு போறாரு. 60ஆம் வசனம் படிங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கவனமா இருங்க. யார் சொல்றா தெரியுமா? சீஷர்கள் சொல்றாங்க. இயேசு பின்னால வந்த பிள்ளைங்க தானே நாமெல்லாம், சீஷர்களா இருக்கிறோமா? சீஷர்கள் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம். மண்ணான்னா சாதாரணமா நாங்க என்ன மகிமையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மண்ணாவை சாப்பிட்டவங்க செத்துட்டாங்க. புதிதா ஒரு அப்பத்தை சொல்றீங்களே, இதை சாப்பிடணும்னு சொல்றீங்களே, இதை சாப்பிட்டா பிழைப்பான்னு சொல்றீங்களே, இது கடினமான உபதேசம், இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கவனிங்க. இது யார் பேசுறாமா? சீஷர்கள் பேசுகிறார்கள். என்ன இது? அநேக சீஷர்கள்னு வேற சரி, அது சரி, சீஷர்கள் இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் சொன்னாங்க. அதனாலதான் நம்ம கவனமா கேட்கணும்னு சொல்றேன். சீஷர்களுக்கு இந்த இயேசு சொல்லி கொடுக்கிற மகிமை புரியவில்லை. இது ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இல்லை. என்ன இந்த மனுஷன் புதுசா சொல்லிக்கிட்டு இருக்காரு,
ஏதோ அற்புதம் செய்வார், 5000 பேரை போஷித்தது மாதிரி எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு தான் வந்துகிட்டு இருக்கோம். இவர் வேற என்னத்தையோ பார்க்காததை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நித்திய ஜீவன் வர நிலை நிற்குமா, அழியாததான், அதை சாப்பிட்டோன்னா பசியே வராதான், அதை குடிச்சா தாகமே வராதான். இப்படிப்பட்ட அப்போ இவர்தான் சொல்றாரு, இதை கடினமான உபதேசம், இதை எவன் கேட்பான்னு கேட்கிறாங்க. யார் கேட்டா? சீஷர்கள் அநேகர். சீஷர்கள். நல்லா பார்த்துக்கங்க. அதனாலதான் நம்மளை செக் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தெய்வ ஜனம் தேவனை தேடி தேடி ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு, ஜப கூட்டத்துக்கு இப்படி ஓடி வருகிற ஜனம் சொல்லுது, இது கடினமான உபதேசம். இயேசு சொல்லிக் கொடுக்கிற மகிமையான காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்க சாப்பாட்டுக்கு தான் ஓடுறோம், ஆனா நீங்க வேற என்னத்தையோ சொல்றீங்களே, இந்த சாப்பாடு வேஸ்ட்னு சொல்றீங்களே, வேறொரு ஆகாரத்தை பத்தி சொல்றீங்களே. அது கொழுமையான பதார்த்தம், அது ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும், மகிமைக்குள்ளாய் கொண்டு செல்லும், சமாதானத்துக்கான, சந்தோஷத்துக்கான, நித்திய ஆறுதல் அளிக்கிற ஒரு ஆகாரத்தை சொல்லுகிறீர்கள். இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள்னு சீஷர்கள் தான் சொன்னாங்க. அங்கதான் முக்கியம். யார் பேசுறது? ஒன்னும் தெரியாதவங்கல்ல, தேவனை தேடுகிற ஜனம் பேசுகிறது. இன்னைக்கு அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு 90% கிறிஸ்தவம் அழிந்து போகிற போஜனத்துக்காய் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆகாரத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான், பசி அடையான். நான் எந்த ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறேன் என்பதிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். 63 வசனம் படிங்க. 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் சரி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப இயேசு ஒண்ணு சொல்றாரு, இது ரொம்ப கடினமான உபதேசம்னு சொன்ன உடனே இயேசு கொஞ்சம் வேற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நல்லா கவனிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இப்ப சொல்றாரு, நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா, ஓடி ஓடி கப்பல்லாம் ஏறி வந்துட்டீங்களா, வெரி குட், வெரி. இந்த மாம்சம் வேஸ்ட்பா, ஆவிதான் உயிர்ப்பிக்கும். மாம்சத்துக்கு சாப்பாடு போட்டா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு வழி பண்ணி விட்டா, நாளைக்கு அதுக்கு கேட்பீங்க, இதுக்கு கேட்டா அதுக்கு கேட்பீங்க, இப்படி ஒன்னுக்காக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை கொடுத்தா அதை கொடுத்தா, இதை கொடுத்தா அதை கொடுத்தா, எதை கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் ஆவியை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த உபதேசத்தை யாரு கேட்பான்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்துக்காக ஓடாதீங்க. என்ன உயர்வு வேணும், அழகான ட்ரெஸ் உடுத்தணும், இப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்படி அப்படி. இந்த ஆலயம் என் ஆலயம், நாங்க கேட்டுன ஆலயம் இவ்வளவு பெருசு, எங்க மாம்சத்துக்காக ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆவியே உயிர்ப்புகிறது. ஒரே பேசேஜில் தான் வந்துகிட்டு இருக்காரு இயேசு. இப்போ ஒரு ஆவியின் மகிமையை பத்தி பேசி கொண்டு இருக்கிறார். மாம்சம் பாருங்க, சாப்பாட்டை பத்தி பேசிட்டே இருந்தவர். இப்ப மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை பத்தி இயேசு சொல்லு. ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நான் பேசுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொன்னார். அப்புறம் இயேசு கிட்ட பார்த்தானா, இயேசு ஒரு போஜனத்தை தந்து கொண்டு இருக்கிறார், ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை தந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆகாரத்துக்காய் வாங்க, இந்த வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, இது உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. மாம்சத்தை சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தா அது ஒண்ணுக்குமே உதவாது. நான் ஆவிக்குரிய போஜனத்துக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆவி என்ன தெரியுமா செய்யும், அது உயிர்ப்பிக்கும். ஆவி உயிர்ப்பிக்கும் என்று சொல்லிட்டு சொல்றா. அப்போது 66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏசு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. சீக்கிரட் எல்லாம் சொல்ற, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இதில் நமக்கு ஒத்து வராது. நாங்க வந்தா என்ன, ஏசு என்ன தருவாருன்னு தான் வந்தோம். பங்களா தருவாரா, காரு தருவாரா, கடனை தீர்த்துருவாரா, பிரச்சனையை மாத்திடுவாரா, எங்களுக்கு கல்யாணம் கச்சேரியில நடக்குமா, கல்லறை தோட்டம் இருக்குமா, இதெல்லாம் வசதி வந்து அப்படியே ஒரு டீசெண்டா ஒரு அதுக்கு தான் வந்தோம். இவர் வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ ஆவி ஒண்ணுமே காணாதது, சாப்பிட்டா பசிக்காதான், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேக பின் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு பின்னால வந்தவங்க அநேக சீஷர்கள் இயேசு கூட வர முடியாம போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இயேசு வேறொரு வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். இயேசு தாகம் அடையாத தண்ணீரை பேசி கொண்டிருக்கிறார். பசி அடையாத ஆகாரத்தை பேசி கொண்டிருக்கிறார். கொழுமையான பதார்த்தத்தினால் ஆத்மா மகிழ்ச்சி ஆகிற ஒரு போஜனத்தை இயேசு பேசி கொண்டிருந்தபடினால் அநேக சீஷர்கள் இயேசுவின் பின்னால் நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு 12 பேர் தான் நிக்கிறான். 70 பேருக்கு மேல சுவிசேஷத்துக்கு அனுப்பி விட்டாரு. 70 பேரா போய் ஊரெல்லாம் கலக்கினாங்க. என்ன ஏகப்பட்ட சீஷர்கள் இல்லாம அவரோடு கூட வந்தவங்க போனவங்க ஏராளமா இருந்தாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்ப 12 பேர் தான் நிக்கிறான். பரிதாபமா பாக்குறாரு. பார்த்துட்டு ஏசி கேட்கிறாரு 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். இயேசு கேட்கிறார், நம்மகிட்ட கேட்கிறாரு, தம்பி நீ நினைச்ச கணக்கெல்லாம் இங்க கிடையாது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் போயிட்டானுங்க. இயேசு 12 சீசரும் கேட்க, தம்பி நீங்களே எதுக்கு நிக்கிறீங்க? இயேசு என்கிட்ட கேட்கிறாரு. இயேசு என்னிடத்தில் கேட்கிறாரு, நீ ஏன் என்னோடு இருக்கிறாய்? பேதுரு சொல்லுகிறான், படிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வார்த்தைக்காக தான் நிக்கிறேன். நான் வந்திருக்கிறது, நான் எங்க போவோம்? நாங்கள் மாம்சத்துக்காய் ஓடவில்லை, அழியாத ஜீவ அப்பத்திற்காய் ஓடுகிறோம். ஆத்மாவை கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சி ஆக்குகிற ஜீவ அப்பத்துக்காய் வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் அது இருக்கிறது. நீர் ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, அது எங்களுக்கு போதும், வேற எங்க போவோம் என்று பேதுரு கேட்டான். யோவான் 4:32. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. இப்ப இயேசுவுக்கு பசி ஆயிருச்சு. சீசர்கள்லாம் சாப்பாடு வாங்க எங்கேயோ போயிட்டு ஊழியெல்லாம் முடித்து வந்து இங்க சமாரியா எல்லையில வந்து இப்படி போகும் பொழுது இயேசுக்கு பசியா இருக்குதுன்னு போய் ஏதோ சிக்கன் பிரியாணி ஏதோ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரலாமான்னு போயிட்டு வந்து சாப்பாட்டை வேகமா கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பாடுன்னு இயேசுவை கூப்பிட்டா இயேசு சொல்றாரு, நான் புசிப்பதற்கு 32. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இயேசு சொல்றாரு, தம்பி ஃப்ரைட் ரைஸ் ரெடியா சூடா வாங்கிட்டு வந்துட்டியா? வெரி குட் வெரி குட். ஆனா நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறது. இயேசு அதைத்தான் சாப்பிட்டாரு. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று இருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு போஜனம் இருந்துச்சு. நமக்கு என்ன பாருங்க, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. இது ஓகே, அதை முடிச்சிட்டு தான் இதுக்கு வருவேன், சாப்பிடுவேன். ஆகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகே வெரி குட்.
ஆனா எனக்கு ஒரு முதலாவது ஒரு ஆகாரம் இருக்கிறது. அதை போஜனத்தை உண்டுட்டு முடித்துட்டு என்னை அனுப்பினவருடைய வேலையை செஞ்சிட்டு வருவதுதான் எனக்கு போஜனம். இயேசு 2 ஆகாரத்தை அறிந்திருந்தா. இயேசு தன் வாழ்க்கையில போகும் பொழுதெல்லாம் அவர் 2 ஆகாரத்தை பார்த்தா. நான் மாம்சத்துக்காய் ஓடுகிறேனா, நான் ஆவிக்காய் ஓடுகிறேனா? மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்று இயேசு சொன்னார். இதற்காக தான் நான் ஓடுகிறேன் என்று இயேசு சொன்னார். சரிதானே? இன்னும் கவனமா வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கணும். அந்த அம்மாட்ட சொல்றாரு. சமாரிய ஸ்திரீகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சமாரிய ஸ்திரீகிட்ட சாப்பாடு அங்க சீசர்கள் வாங்க போயிட்டாங்க. வாங்கிட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆகி போச்சு. அவர் வந்தார்னா, இயேசு நீங்க அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல சாப்பிடுவேன், அதை முடிச்சிட்டு வந்து இந்த ஆகாரத்துக்கு சாப்பிட்றேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அம்மாட்ட சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொன்னாரு? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னது மாத்திரம் அல்லாம, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். பாருங்க, இயேசு சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீர் தெரியுமா, அது அவனுக்கு தாகமே உண்டாக்காது. அது மாத்திரமல்ல, அது அவனில் இருந்து புறப்பட்டு ஓடுகிறதா இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கும். நான் ஜீவ அப்பத்தை புசித்தவன், நான் ஜீவ அப்பத்தை புசித்தவன். ஆகவே சொல்லுகிறேன், நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு தாகம் உண்டாக்காது. அது மாத்திரமல்ல, அவனில் இருந்து அது புறப்பட்டு ஓடுகிற ஜீவன் நதியா இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அவர் ஆவியை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. இந்த உயிரை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள இந்த ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு இவனில் இருந்து ஆவி ஜீவன் நதியாய் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். அது போகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்கும். அங்கே போகிற திசையெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அது ஜீவன் நதியாய் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மகிமைக்கென்று நம்மை அழைத்த தேவன், அது ஆவியாயிருக்கிறது. அதனால சொன்னார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ஒரு காலம் தாகமடையான், பசி அடையான், அவனில் இருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும். நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. நாங்கள் அதற்காக தான் உம்மிடத்துல நிற்கிறோம், சாப்பாட்டு ராமன்கள் அல்ல. அநேக சீஷர்கள் அது முதல் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். நான் எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஜீவ வார்த்தை. சரி, இப்பதான் டைமே ஓடிக்கிட்டு இருக்கு, வேகமா வரணும். யோவான் வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இது யார்கிட்ட பேசுறாரு தெரியுமா? சபை கிட்ட பேசுறாரு. இயேசு என்ன பேசுறாரு? சபையை பேசுறாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் கதவை திறந்தால் நான் அவனோடு, சாப்பாடு சொல்லுங்க, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு சாப்பாடு கொடுப்பாராம்பா கதவை திறந்தா அப்படின்னு போய் ரோட்ல தானே சொல்லிக்கிட்டு இருப்போம். சுவிசேஷம் ஊழியத்து சுவிசேஷம் சொல்ல. இங்க இந்த வசனமே சபைக்காக சொன்னது. வாசற்படியிலே நின்று கதவை தட்டுறாரு. ஒருவன் என் இப்ப நம்மகிட்ட பேசுறாரு.
ஜீவ அப்பம் வேணுமா? நீ அழிந்து போகிற போஜனத்துக்கு ஓடுறியா, அழியாது நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்கு ஓடுகிறாயா என்று பார்த்துருக்க. இப்ப எதுகிட்ட பேசுறாரு? என்கிட்ட பேசுற. சொல்லுங்க. என் வாசலை தட்டுறாரு. சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, இது வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன். போஜனம் பண்றாரு இயேசு. சாப்பாட்டை பத்தி பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? லவோதிக்கியா சபை கிட்ட பேசுறாரு. இயேசு சாப்பிட வர்றாராம். கதவை திறந்தா இயேசு எதுக்கு வந்திருக்காரு? அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுமா. அப்படின்னா என்ன தெரியுமா? இங்கதான் ஷேரிங், ஐக்கியமா உண்டாகுது. சொல்லுங்க, ஐக்கியம். சொல்லுங்க. இயேசு வந்தா சாப்பாட்டுக்கு ஒன்றும் சாப்பாட்டை பார்த்துடக்கூடாது. இயேசு என் கூட சாப்பிடுவாரு, நான் அவரு கூட சாப்பிடுவேன். என்னது? ஐக்கியத்தை பத்தி பேசுறேன். புரியுதுங்களா? நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த ஐக்கியத்துல இல்ல இந்த சபை. இந்த ஐக்கியத்துல ஸ்டாண்டர்டா இல்லாம நாங்களும் போறோம். என்ன சபை இந்த சபை? லவோதிக்கியா சபை. ஆவியானவர் பேசுற, தம்பி நீ உயிருள்ள ஆள் நினைக்கிற பத்தியா, நீ செத்தவன். நீ ரொம்ப பணக்கார வசதியான ஆளு, லாடு லபக்கு தாச்சு. அப்பா என்ன ஊர்ல என்ன பெரிய என் பேர் தெரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? நீ செத்தவன். நீ உயிருள்ளவன் நினைக்கிற. ஆண்டவர் சொல்ற, நீ செத்தவன். அட்ரஸ் என்ன தெரியுமா? செத்தவன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இப்ப சொல்ற, நீ குளிராவும் இல்ல ஆனாலாவும் இல்ல, ஒண்ணு வராமையாவது போ, குளிராவது போயிரு. ஆனால்னா அக்கினி மாதிரி இருக்கணும் பாரு. நீ குளிராவும் இருக்க மாட்ற, ஆனாலாவும் இருக்க மாட்ற, வரவும் செய்யற, வெது வெதுப்பா இருக்கிற, உன்னை வாந்தி பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னாரு. நான் சாப்பிட்டதே வாந்திடுவேன். நீ வந்த, நான் உன் கூட சாப்பிட்டேன், உன் கூட உக்காந்தேன். ஆனா நீ குளிரும் அல்ல ஆனாலும் அல்ல, நான் வாந்தி பண்ணிடுவேன். யார்கிட்ட பேசுறாரு? சபை கிட்ட. என்னிடத்துல இயேசு பேசுகிறா. மனம் திரும்புன்னு சொல்றாரு. யார சொல்றாரு? தம்பி, நீ மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நீ அழிந்து போகிற போஜனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அநேக சீஷர்கள் இது வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? ஐயா, நித்திய ஜீவ வார்த்தை இருக்குது, அழியாத போஜனம், ஆவியாய் இருக்கிற போஜனம் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. அது நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளது. அதை நான் உண்பேன் என்றால் நான் ஒரு காலம் பசி அடைவதும் இல்லை, நான் தாகம் அடைவதும் இல்லை. என்னிலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும். இதற்காய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புன்னு சொல்லிட்ட. சரிதானா? அப்ப மனம் திரும்பணும். இப்ப வாசலை திறந்து இயேசுவோடு சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? அழியாத போஜனத்தை. நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த மகிமையான வார்த்தை உட்கொண்டவனாய், வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டே, இந்த வார்த்தையிலே நான் ஆவலாய் இருந்து இந்த வார்த்தை சாப்பிட்டு, அழியாத வார்த்தை, என் வார்த்தை ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. அது வனாந்திரத்தை அதிர பண்ணும், காடுகளை வெளியாக்க தள்ளது, பெண்மானை ஈனும்படி செய்ய வல்லமை உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மனுமக்கருக்குள்ளே வந்தது.
அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை புசியுங்க, நீ அழியாத வாழ்வை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறார். இதற்காய் நான் வந்திருக்கிறேன், இதற்காய் வந்திருக்கிறேன். நீ மனம் திரும்ப வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், நீ அழியாத போஜனத்துக்காய் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், நீ திறந்தனா என்னோடு போஜனம் பண்ணுவாய், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். சரிதானா? இயேசு யார்கிட்ட சொன்னாரு? லவோதிக்கா சபை. நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்ன, நான் இப்படி அப்படின்னு சொன்னாரு. நீ நிர்வாணி, நீ செத்தவன், இப்படிலாம் சொல்லிட்டு ஏமாந்துறத, கவனமாயிரு. உன் ஓட்டம் எதற்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? இந்த ஐக்கியத்தில் ஏன் தெரியுமா இப்படிதான் நடந்துச்சு. இப்ப இயேசுவை கூப்பிட்டு அப்படியா இப்படியாண்டு போனாங்க சீஷர்கள்லாம். இயேசுவை கூப்பிட்டுட்டு, ஐயா நான் உமக்காக ஜீவனையும் கொடுப்பேனாக்குன்னு சொல்லிட்டு இயேசுவை ஓசன்னா ஓசன்னான்னு எல்லாம் பாடிட்டு வந்துட்டு ஊருக்குள்ள விட்டுட்டு ஓடியா போயிட்டாங்க. ஊருக்குள்ள சீஷர்கள் எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. சரி, இயேசுவை தூக்கி ஓட்டு சிலுவையில் அடிச்சு காலி பண்ணி கலரில் வச்சு சீல் போட்டாச்சு. நல்லா பாருங்க, நம்மளை பத்தி யோசிக்கணும். என் இயேசுவோடு நான் வந்தேன், ஐயா நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல இருக்குது, நாங்க எங்க போவோம்? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க இந்த வார்த்தை என்ன? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல இருக்குது. சொல்லுங்க, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? இயேசுவோடு தான் போகணும். அழியாத ஜீவ அப்பம். அப்படியே போயிட்டே இருந்தாங்க. இயேசு எருசலேமுக்கு போறாரு. என்ன விவரம் இல்லாம போறீங்க, தூக்கி தொங்க விடுறாங்க தெரியுமா? பேதுரு, நீ தேவனுக்கு கேட்டதை சிந்திக்காம மனுஷனுக்கு கேட்டதை சிந்திக்கிற, அப்பால போ சாத்தானே. அப்படியே சரி சரி நான் ஒழுங்க வரேன். இயேசு கூட்டிக்கிட்டு போய் தொங்க விடுற இடத்துக்குலாம் வந்தா இயேசுவே தெரியாது. இயேசுவை சபிக்கவும் போயாச்சு. சரி சரி அப்போ ரைட் ரைட், எங்க இயேசு தொங்குறாரு. நீங்களும் போய்விட்ட மனதாய் இருக்கிறீர்களா? இப்ப இயேசு தொங்குறாரு, கல்லறைக்கு போயிட்டாரு. இயேசு கல்லறைக்கு போயிட்டாரு. சரிதானே? யோவான் 21:3 யோவான் 21:3 யாரு தெரியும்? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். யாரு? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு யார் தெரியுமா? இயேசுக்காக மிலிட்டரியே வந்து இருக்குது. இயேசு அரெஸ்ட் பண்ணும்போது பட்டயத்தே உருவி காதைய வெட்டிட்டான். காதை வெட்டினா என்ன நடக்கும்? விட்டுருவானுங்களா அவனுங்க? அவ்வளவு வைராக்கியம் பாராட்டின பேதுரு, பட்டயத்தை வீசி காதை வெட்டின பேதுரு. இப்ப இயேசு போயாச்சு, இயேசு மண்டே போட்டாரு. இயேசுவ கல்லறையில வச்சாச்சு. இப்ப சீமோன், என்ன மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன என்ன வாடா மனுஷனை பிடிக்கிறவன்னு கூப்பிட்டு வந்தாரு. உம்மை விட்டு எங்க போவான் ஆண்டவரு, நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த இயேசு, நான் மீன் பிடிக்க போறேன். எங்க போறாரு? பேதுரு சொல்லுகிறான். இயேசுவுக்காய் வைராக்கியம் பாராட்டின பேதுரு சொல்லுகிறான். ஆகவே தான் இயேசு சொன்னார், கவனமாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க, நித்திய ஜீவனுக்கு என்று கிரியை நடப்பீங்க. மன்னாவை சாப்பிட்டவங்க, நீங்க மன்னா தான் ஸ்பெஷல் நினைப்பீங்க. மன்னாவை சாப்பிட்டவர்கள் கூட மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு கால மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி இந்த மகிமையின் ஜீவ அப்பத்தின் பின்னால வருகிற பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். அதை கேட்டு மற்றவர்களும், ஆமா பேதுரு, நமக்கு இனிமே வேற என்ன டியூட்டி இருக்குது, வா மீன் பிடிக்க போலாம், பிசினஸ் ஆரம்பிச்சிருவோமா. மறுபடி மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு விட்டாரா? எங்கடா ஓடுறீங்கன்னு இயேசு வந்துட்டாரு. பாருங்க, படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். சரி, ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போனா ஒண்ணுமே கிடைக்காது.
பழைய பிசினஸ் பழைய இதுக்கே போயிடலாமா? போங்க. ஒண்ணுமே தரமாட்டாரு. கடல்ல போய் நீ பெரிய டேலண்டான ஆளு, பெரிய டேலண்டான ஆளு சொல்லுங்க, என்னால எல்லாம் ஜாதி ரைட்டு போப்பா. நீ மட்டும் போகாம இருக்கிற கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட்டியப்பா. என்னப்பா இது? எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. லீடரே போயிட்டாரு, பாஸ் போயிட்டாரு, ஊழியக்காரரே போயிட்டாரு, நாங்களும் போறோம். ரைட்டு ரூட்டு மாறிட்டாரு. ரூட்டை மாத்திருவோம். வேற என்ன, இயேசுக்கு சாப்டர் முடிஞ்சிருச்சு. நித்திய ஜீவன்னாரு, ஆளியாத அப்போன்னாரு, என்ன சாப்பிடுனாரு, தொங்குறாரு. இயேசு தொங்குறாரு. இயேசு மூடிட்டானுங்க. எல்லாம் போச்சுப்பா. விசுவாசி இப்போதான் அழியாத கிரியன்னு சொன்னாரு. நம்பினவரே போயிட்டாரு. விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைன்னு சொன்னாரு. இந்த ஜீவ அப்பத்தையே நம்பிக்கிட்டு இருந்தோம், இவரை போட்டாங்க. இனிமே நமக்கு வாங்க மீன் பிடிக்க போயிருவோம். பழைய வேலைக்கு மாம்சத்துக்காக ஓட்ட மறுபடி போகிறாங்க. மாம்சத்துக்கு, ஆவிக்காய். அதான் பவுல் என்ன கேட்கிற கலாத்திய சபைக்கு, நீங்க ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துக்கு முடிவடைய போறீங்களா? இவ்வளவு பரிதாபமான ஜாதியான்னு கேட்கிறாரு. சரிதானா? அப்போ யாரு? தேவ வார்த்தையை தேடி வந்த பேதுரு. சொல்லுங்க, நான் பேதுருவுக்கே என்ன நிலைமை தான் அப்படின்னா நாம எப்படின்னு பாருங்க. அதனாலதான் கவனமா ஜாக்கிரதையாளுங்கன்னு சொல்றேன். சரி, இந்த பேதுரு போனவொடனே நைட்டு ஒண்ணுமே கொடுக்கல. போடுறான் வலையே, மீனே கிடைக்கல. அப்புறம் இயேசு வந்த உடனே அப்புறம் ஒரு வலைய போட்டான் பாரு, பெரிய மீன், 153 மீன். அடேங்கப்பா, வலையே கிளியிற அளவுக்கு மீனை கொடுத்துட்டு இயேசு வந்தாரு, கரைக்கு வந்துட்டாரு. சரி, 5ஆம் வசனம் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாக்கலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இப்ப இயேசு எதை பத்தி பேசுறாரு? சாப்பாடு. சொல்லுங்க, சாப்பாடு. நான் வாசல்ல தட்டுறேன்பா, கதவை திறந்தேன்னா சாப்பிடலாம் 2 பேருன்னு சொன்னாரு. சரிதானே? இப்ப இந்த பிள்ளைங்க ஓடிட்டாங்க. ஓடினவங்களை கூப்பிட்டுட்டு, நான் 2 பேரும் உட்காந்து சாப்பிடலான்னு தானடா உங்களை கூப்பிட்டு வந்தேன், நீங்க திடீர்னு வாசலை திறந்துட்டு ஓடிட்டீங்க, ஒன்னும் கிடைக்காதாங்க, வா உனக்கு நான் மீனை தரேன்னு சொல்லி மீனை தந்து ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கான்னு வந்தாரு. ஏதாவது புசிக்கிறதுக்கு. அப்ப இயேசு ஒரு சாப்பாட்டை பத்தி பேசுறாரு. சரிதானே? அவர்கள் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் மீன் அற்புதமா, ஒண்ணுமே இல்லை, நாங்க நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சி பார்த்தாங்க, ஒன்னும் கிடைக்கல. ஏசு சாப்பாடை பத்திட்டு, அழிந்து போற போதனத்தை தேடி ஓடினீங்களே, ஒண்ணுமே கிடைக்காது, அது பாத்துக்க நான் தர்றேன்னு சொல்லிட்டு 150 பெரிய மீன், 3 பெரிய மீன்களை கொடுத்து வலை கிளியிற அளவுக்கு மீனை பிடிச்சி கொண்டு வந்தாச்சு. கொண்டுட்டு வந்தா அவரு இப்ப கூட என்ன தெரியுமா சொல்றான்? நாங்க பிடிக்கல, ஆங்கிலம் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன். இந்த வார்த்தை ஒரு போஜனத்தை கொடுக்க வல்லமை உள்ளது. நாங்க எங்களுடைய ஓட்டத்துல, எங்களுடைய புத்தியில, எங்க திறமையில பார்த்தோம், ஒண்ணுமே கிடைக்கல, உம்முடைய வார்த்தைப்படி போடுறேன். அழியாத ஜீவ வார்த்தை இருக்கிறது, அது மகிமையை காண்பிக்க வல்லமை உள்ளது. இது 33 பிடிக்காத இடத்துல இருந்து 153 பெரிய மீன், வலையே கிளியிற அளவுக்கு இந்த வார்த்தை செயல்படுத்தினது. சரி, 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இங்க 153 மீனை கடல்ல இருந்து அற்புதமா இயேசு பிடிச்சி என்ன ஒரு மறுபடி பிடிச்சு கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து பார்த்தா கரையில ஏற்கனவே மீன் பொறிச்சு வச்சிருக்காரு. இது யாரு பொறிச்சு வச்சா? ஏசு பாத்தீங்களா, என் பிள்ளைங்க என்னை விட்டு ஓடிட்டானுங்க, விட மாட்டாரு, நீ ஓடனா மீன் கிடைக்காது, மறுபடி கூட்டு வந்து உனக்கு அங்கேயும் அற்புதத்தை செஞ்சு உன்னால ஆகாத பிசினஸ் மகிமையான உயர்த்தி கொண்டுட்டு போயிட்டு நீங்க வா, மறுபடி வா. வந்த உடனே ஏசு, நான் உன் மீனெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டு பரவாயில்ல, இப்ப நான் பொறிச்சு வச்சிருக்கேன்பா, வாங்க சாப்பிட. ஏசு பொறித்து அங்க வச்சிருக்காரு. கரையில வந்தா அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும், அடுப்பு கறி நெருப்பு எல்லாம் போட்டு ஏசு போனா அந்த என்னமோ சொல்லுவாங்க, அது என்னமோ வச்சு இந்த இது நம்ம அடுப்பு ஊதுவாங்கல்ல, புள்ளாங்க, அந்த புனலை வச்சு ஊதி நெருப்பெல்லாம் போட்டு சூட பண்ணிட்டு தான் போய் அற்புதம் பண்ணி கூட்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு சொல்றாரு, டே அந்த வலையில பிடிச்சிங்களா, அந்தத்தையும் கொண்டு வா. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் உனக்கு கொடுத்தேன் பாத்தீங்களா ஆசீர்வாதம், அதையும் கொண்டு வா.
நம்ம வச்சு சாப்பிடுவோம். நான் பொரிச்ச மீன் இங்க வச்சிருக்கேன், சுட சுட, ஆனா பார்பிக்யூ வச்சிருக்கேன், ஆனாலும் அதையும் கொண்டு வா வச்சு சாப்பிடுவோன்னு சொல்ல. சரிதானே? அப்போ எதுக்காகனா ஐக்கியம். சொல்லுங்க. நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நீ வெதுவெதுப்பாயிருக்கிறாய், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, உன்னை வாந்தி பண்ணிருவேன். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி. இவன் ஓட்டம் எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறா? அழியாத நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுப்பா. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாகும். உன்னிலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று இயேசு தம்முடைய ஆவியை குறித்து பேசினார். சீஷர்கள் நிலைமையை பார்த்தீங்களா? இயேசு அற்புதம் செய்த இயேசு, லாசரை மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு, 4 அப்பத்தை 7 அப்பத்தை 4000 பேருக்கு போஷித்த மகிமையான இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு விட்ட பிறகு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி போயிட்டான். நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை பாருணும். சரிதானே? இப்ப அந்த ஜீவ அப்பத்து ஒரு ஐக்கியம். சொல்லுங்க. இயேசு எதுக்கு வாசல்ல தட்டினாரு? ஏன் கூட சாப்பிடுறதுக்கு. ஓடி போனவனையும் கூட்டி எதுக்கு வந்தாரு? சாப்பிடுறதுக்கு. வாங்க பிள்ளைகளே, உங்களுக்கு அப்பத்தை மீனே கிடைக்கல, அந்த வாங்கிய மீன். அந்த மீனையும் கொண்டா. கரையில வந்தா இங்க பொரிச்ச மீன். இயேசு பொரிச்ச மீனை வைத்திருக்கா. என்னோடு என் போஜனத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் அப்ப என்னது? ஒரு ஐக்கியம். சொல்லுங்க. எதுக்கு இந்த சாப்பாடு? ஐக்கியத்துக்கு. சரிதானா? ரைட், வாங்க கொஞ்சம் வேகமா போவோம். 1 கொரிந்தியர் 10:16-18. நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இது இரத்தத்தின் ஐக்கியம். சொல்லுங்க. இந்த கம்யூனியனை பத்தி சொல்றாரு. இது இரத்தத்தின் ஐக்கியம். சொல்லுங்க. இந்த திராட்சை ரசம் என்னது? இரத்தத்தின் ஐக்கியம். இதுக்குதான் பிதா என்னை அனுப்பினாரு. நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தோடு ஐக்கியம், இயேசுவின் சரீரத்தோடு ஐக்கியம். அழியாத போஜனம், நித்திய ஜீவன் வரை கிரியை நடப்பிக்கிற போஜனம். இயேசுவின் ரத்தத்தோடு ரத்தத்தில் ரத்தமே. அதை இங்க இயேசு சொன்ன. எல்லாம் இங்க இருந்து தான் சொல்லிட்டாங்க. என் ரத்தத்தின் ரத்தமே. எம்ஜிஆர் சொன்னார் அந்த காலத்து. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. இயேசு சொன்னா நாம் புசிக்கிற ரத்தம், இது பணம் ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கு. நாம் உண்கிற அப்போ சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. இதுக்கு தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ. மண்ணா அல்ல. அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். இதை புசிக்கிறவன் ஒரு காலம் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. அவன் என்றென்றைக்கும் பிழைப்பானே. இந்த இரத்தத்தின் மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக நான் ஐக்கியப்படுகிறேன் இயேசுவோடு. இயேசு பிதா கிட்ட ஜெபிக்கிறார். பிதாவே, நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். ஏன் இந்த அப்பம் தெரியுமா? இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல தெய்வ ஜனம் அவரிலே ஒன்றாயிருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின மகிமையான ஜீவாப்பா. சரி, 17 படிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இந்த ஜீவ அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிற நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்றொரு அவயவம் வேதனைப்படுகிறதாயிருக்கும். நான் எந்த ஐக்கியத்திலே எந்த ஆகாரத்தை நான் புசித்து கொண்டிருக்கிறேன்? நான் எந்த ஆகாரத்துக்காக இயேசு பின்னால ஓடி வந்தேன்?
எந்த மகிமையின் ஐக்கியத்தில் நான் இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவோடு நாம் எல்லோரும் அனைவரும் ஆகிய நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 18 சொல்றாரு, மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? பாருங்க, ஐக்கியம் சொல்லுங்க. பலியை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியம். இஸ்ரவேலர் என்ன செய்வாங்க? பலிபீடத்துல அங்க பஸ்காவை பலியிட்டு, அந்த காளைகளை பலியிட்டு, அவர்கள் அந்த பலியிட்டவைகளை எல்லா ஜனமும் புசிக்கும். புசித்தா என்ன அர்த்தம்? பலியை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அப்ப எதுக்கு சாப்பாடு? எதுக்கு மகிமையின் சாப்பாடு? அழிவில்லாத போஜனை எதுக்கு? அழிவில்லாத தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும்படியாய் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்ன புசிங்க என்று சொல்லும் பொழுது அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இது அழியாத போஜனம், இதை நீங்க புசிக்கும் பொழுது பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். 20ஆம் வசனம், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்கள். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப நம்ம ஐக்கியம் பேய்களோடவா ஆண்டவரோடவான்னு பார்க்கணும். 21ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாதே. அப்போ இப்ப சொல்றாரு, இப்ப இதுவும் வேணும், நான் மீன் பிடிக்க போறேன், அங்கேயும் போயிடாத. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு குடும்பம் வந்தாங்க சபையில். ஐயா, இங்க வந்தா நல்லது பொல்லாததுக்கெல்லாம் எல்லாம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஒன்றும் புரியல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அடக்கம் ஏம்மா, இங்க நல்லது பொல்லாததுல நடக்காதுமா, நல்லதே தான் நடக்கும்னு சொன்னேன். நல்லது தான் நடக்கும். நல்லது வரும்போதே கேக்குறாங்க, கல்யாணம் கச்சேரி அடக்கம் ஆராதனை நல்லது நடக்கும். வர்றதே எதுக்கு? மாம்சத்துக்கு என்று வேலை செய்கிறவர்கள். நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தி. புரியுதுங்களா? பந்தி என்னன்னு? நான் தேவனுடைய பந்தியிலே போஜனம் பண்ணுகிறவன். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. சரி, எபிரேயர் 13:10 சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப ஒரு பலிபீடத்தின் மகிமையை பத்தி பேசுறாரு. நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிற ஆரோன் மோசே அப்படி போட்ட அந்த பணிவிடை ஊழியங்களை செய்த அந்த பரிசேயருக்கு அதிகாரம் இல்லை, பங்கு கிடையாதுன்னு சொல்றாரு. நமக்கு ஒரு மகிமையான பந்தி இருக்கிறது. இது மன்னாவை சாப்பிட்டவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது மன்னாவை சாப்பிடுகிறவர்களுக்கு அல்ல, மகிமையான பந்தி. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடத்திலே கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஓடுகிற அந்த ஓட்டத்தின்படி ஓடுகிறவர்கள், மாம்சத்துக்கென்று கிரியை நடப்பிக்கிறவர்கள், அவங்களுக்கு இந்த பந்தியில பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மெத்தடாலஜி இல்லை, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மெத்தடாலஜி இல்லை. இந்த பந்தியில கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு பங்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதிகாரம் இல்லைன்னு சொல்ற. 1 யோவான் 1 வேகமா வசனம் மட்டும் படிங்க. இவர் சொல்ற 1 யோவான் 1 சொல்ற, எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை சொல்லுகிறோம். நாங்க ஒன்னு சொல்ல போறோம், உலக சுவிசேஷம் சொல்ல வந்தோம். என்ன தெரியுமா? ஒருவர் வந்தாரு, ஆதி முதல் இருந்ததும் எங்கள் கைகளில் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற
ஜீவனை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது. 2ஆம் வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்ட. 3ஆவதுல நீங்க எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களா இருக்கும்படிதான் இதை சொல்றோம். அந்த ஜீவன் வந்துச்சே வானத்திலிருந்து இறங்கின அப்போ எதற்காய் வந்தது? ஒரு ஐக்கியத்துக்காக. இந்த ஐக்கியத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் வேணுமா? அழியாத போஜனம் வேண்டுமா? இந்த ஜீவனோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள் என்று ஜீவனை குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 அதைத்தான் சொல்றாரு. நீங்களாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்களா? நீங்களாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? சியோன் மலையின் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறீங்க. பரம தூதர்கள் இடத்துல 1000 10,000 தேவ தூதர்கள் இடத்துல சொல்லி என்ன வசனம் இல்ல, எருசலேம் இடத்துல, பரம எருசலேம் இடத்துல வந்திருக்கிறீங்க. 1000 10,000 தூதர்கள் இடத்துல வந்திருக்கீங்க. அடுத்தது பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற மூப்பர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்க நன்மையானதை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஐக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு கிரேட் தெரியுமா? இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை பரலோகத்தோடு ஐக்கியப்படுத்தின மகிமையான கொழுமையான ஆத்மாவை சந்தோஷிப்பிக்கிற மகிழ்ச்சியாக்குகிற மகிமையான அப்பம், ஜீவ அப்பம் எங்களை தேடி வந்தது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். மாம்சம் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கும் சொன்னாரு. நித்திய ஜீவ வார்த்தை, என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இப்ப இந்த ஐக்கியத்துல வந்துட்டோம்னா நம்ம ஆவியாய் இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்தவன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது யோவான் 17 அந்த மாதிரி சொன்னாரு. நாம் ஒன்றாயிருப்போம், அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேன்னு சொன்னார். 5ஆம் வசனத்துல சொல்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த ஐக்கியத்தை வந்தவங்களை பத்தி அட்ரஸ் சொல்றார். தேவன் யார் தெரியுமா? நாங்க எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்கள். அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்துல இருள் எவ்வளவு வேணும் கிடையாது. நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? ஒளியின் இடத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. 6. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாங்கெல்லாம் ஐக்கியப்பட்டவங்கப்பா, நாங்கெல்லாம் ஜீவாப்பத்துக்காக ஓடணும்ப்பா, எங்க ஐக்கியம் இயேசு பிதாவோட தான்ப்பா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்றீங்களா? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்ற கேஸ். இருள் அவரிலே இல்லை. இருளுக்கு அங்க இடமே கிடையாது. நம்மளை நிதானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நான் அவரோடு ஐக்கியப்பட்டவன் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவனாய் இருந்தால் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நான் உன்னோடு போஜனம் பண்ணி கொண்டு இருந்தேன்,
இப்ப நான் வாமிட் பண்ணிடுவேன். மனம் திரும்பு, ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருள் எவ்வளவேனுமில்லை. அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:6-7 படிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. செக் பண்ணிக்கங்க. நாங்க இயேசுவோட கூட்டம், இயேசு கூட தான் இருக்கோம். நாங்க வானத்தின் அப்பம், ஜீவ அப்பத்தோட தான் இருக்கிறோம். எங்க ஐக்கியம் இப்படி எல்லாம் இருக்கு நாங்களாம் அப்படின்னு சொல்றீங்களே. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இதுதான் ஸ்டாண்டர்ட். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி. வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த ஐக்கியத்தின் மகிமையை சொல்லிட்டு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இன்னும் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏமாந்துடாதீங்க. பிள்ளைகளே சொல்ற, நம்மகிட்ட தான் சொல்ற. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படுறாங்க. ஏமாந்துடாதீங்கப்பா. பாவம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இயேசுவோட இருக்கலாம்னு நினைக்காதீங்க. நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இயேசுவோட இருக்கலாம்னு நினைச்சா இயேசுவே உனக்கு தெரியாது. நீ அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிள்ளை மாதிரி சொல்ற. பிள்ளை, மகளே, மகனே, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்க. நீதியை செய்கிற எவனும் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய். என்னுடைய ஐடென்டிட்டி ஏசப்பா மாதிரி, ஏசப்பா மாதிரி. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். யோவான் 3:2 3ஆம் வசனத்துல சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளே. இப்ப யார்கிட்ட பேசுறாரு? பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா. எங்க வசனத்தை காணா? 1 யோவான் 3:2 3ஆம் வசனம். பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் தெரியலே. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். எவ்வளவு பெரிய மகிமை பார்த்தீங்களா? அழிவுக்குரியது அழியாமையை சுதந்திரித்து கொள்ளும். ஆமே, அவருக்கு ஒப்பாக இருப்போம். வானத்திலிருந்து இந்த அப்பம் இறங்கி வந்துச்சு. இதை கேட்க மாட்டோம், இது கடினமான உபதேசம் சொன்னாங்களே. இந்த அப்பத்திலே நிலைத்திருந்து அப்பத்தோடு ஓடுகும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி அவர் வெளிப்படும் பொழுது அப்படியே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் சொல்லிட்டு சொல்றாரு. 3ஆம் வசனம் படிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எங்க பாத்தீங்களா என்ன சொன்னாரு? இந்த நம்பிக்கை, இதை விசுவாசிக்கணும்னு சொன்னார்ல. இந்த நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறான். பிள்ளைகளே, ஒருவராலும் நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்க. அவர்
தம்மை போல் அவருக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். மகிமை மேலே மகிமை அடைந்து ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே நான் மறுரூபப்படுகிறேன். கண்ணாடியிலே பார்க்கிற விதமாய் நாங்கள் அவரை தரிசிக்கிறவராய் இருந்து ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே நாங்கள் மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மகிமையான ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை நாங்கள் புசித்து கொண்டிருக்கிறோம். அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தண்ணி சுத்தி பிலிப்பியர் 3:21 கடைசியாக இது படிச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அழிவு குறித்து அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கும். அது உயிர்ப்பித்து இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட என்னுடைய வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இதை புசிக்கிறவன் ஒரு காலம் தாக மாட்டான். அவனிலிருந்து ஜீவன் நதி புறப்படும் என்று சொன்னாரு. அந்த ஆவியை குறித்து சொன்னார். அந்த ஆவியானவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஜீவ அப்பா இயேசு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது மிகுந்த கனியை கொடுக்கும் என்று சொன்னார். கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். உன்னிலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த ஜீவ அப்பத்தை நினைவு கூறும்படிதான் இந்த கம்யூனியனை தேவன் நியமித்திருக்கா. மன்னாவை சாப்பிட்ட பிதாக்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை. அவன் பிழைக்கவே பிழைப்பான். நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ஆமென், ஆமென்.